வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ கதிர். ஏண்டா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, ஏதாவது உதவி பண்ணலாம்ல? என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. என் வேலை நீ வேலை பார்க்கறத பார்க்கறது, வேணும்னா உட்காந்துக்கிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லது. நேரான சாப்பாட்டு வேலை மட்டும் கரெக்டாக நடக்குது, வேலையில் ஒன்றும் இல்லை. டேய் கதிரு, நீ பட்டணத்தில் போய் படிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு இந்த மோட்டார் சரி பண்ணுறது அது இது எல்லா வேலையும் தெரியும். நமக்கு அப்படியா? வாய்க்கா வெட்டுறது, மாட்டுக்கு தண்ணி காட்டுறது, இந்த மாதிரி வேலைன்னா எனக்கு தெரியும். அட போடா. நேரம் போனதே தெரியல, அதுக்குள்ள மதியம் ஆயிடுச்சு. காலையில வெள்ளனே இழந்து வந்தேன், இன்னும் சாப்பாடு சாட்ட பாடு இல்லை. நான் போய் சாப்பிட்றேன். போடா. என்ன மோட்டார்ல தண்ணி வருதா? ஏனே உங்களை தான். ஏன் கட்ட மாட்டா சட்டை? இவங்க தான் நம்ம கதையோட கதாநாயகி மீனா. ஏ பிள்ளை, யாரை பார்த்து அண்ணன்றா? அண்ணன் இல்லையா, வேற என்னத்தை சொல்லி கூப்பிட? வேணும்னா பெரியவரேன்னு கூப்பிடவா? ஏய், யார் பிள்ளை நீ அண்ணன்னு சொல்லுத? நீ என்ன என் கூடையா பிறந்த? ஏ அப்பா, ஏனே இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவமா பேசுறீங்க? ஏய், அண்ணன்னு சொல்லாதேன்னு சொன்னேன். ஏமா பொண்ணே, அவன் பேரு கதிர், அண்ணன் இல்லை. ஏமா கதிர் பேருக்கு என்ன? பேருக்கெல்லாம் என்ன குறைச்சலும் இல்லை, ஆளுக்கு தான் குறைச்சல். நல்லா கரண்ட் கம்பத்தில் மாட்டின காக்கா மாதிரி இருந்துட்டு அண்ணி என்ன சொல்லாத ஆயான்னு சொல்லாதன்னுட்டு. ஏய், நீ பேசுறது இங்க வரைக்கும் கேக்குது. சாரிண்ணே. ஏன் அண்ணேன்னு சொல்லாதன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்? அப்போ வேற என்னன்னு தான் சொல்லணும், அதையாவது சொல்லுங்களேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், கிளம்பு. கொஞ்ச நேரம் தண்ணியை போட்டுட்ருங்க, மாடுக்கு தண்ணி கட்டிட்டு கிளம்பிடுறேன். ஆமாம் ஆமாம், இந்த அம்மா மாட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து மோட்டார் சரி பண்ணிட்டு இருந்தேன்னா. ரொம்ப தான் பகுமானம் காட்டுறிய. ஏன் இவ்வளோ தண்ணி ஓடுது, இதில் இம்புட்டுக்காண்டி தண்ணி என் மாடு குடிக்க போகுது, அதுக்கு இவ்வளோ பேசுவீங்களா? அதுக்கெல்லாம் பேச மாட்டோம். உன் மாடு என் கொல்லையில நின்று மேயுது, ஒழுங்கா பிடிச்சிட்டு போயிடு, இல்லைன்னா மாடும் இருக்காது நீயும் இருக்க மாட்டேன். இம்புட்டுக்காண்டி தண்ணிக்கு இவ்வளோ பேச்சு பேசுறீங்க. ஏன் லட்சுமி பச்சை நெல்லெல்லாம் வாய் வைக்காது, அதுக்கு எது சாப்பிடணும்னு அதுக்கு தெரியும். என்ன சாப்பிடும்? பரோட்டாவும் குருமாவும் சாப்பிடுமா? நம்ம தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல ஒரு நல்ல கடை இருக்கு, ஏன்னா சொல்லி வாங்கிட்டு வாரோம். அதை வாங்கி நீங்களே தின்னுங்க. வந்ததுலேருந்து குத்த வச்சே உட்காந்துட்டு இருக்காரு. ஏனே அதான் மோட்டர்லேருந்து தண்ணி வருதே, மோட்டர் பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ போட்டாக்கிட்டா எடுக்கிறீங்களா? போஸ் கொடுத்துட்டு உட்காந்துக்கீரோ? ஏங்க இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைக்கிறிய? ஏம்மா, மாடை கூட்டிட்டு கிளம்பிரு. ஏதோ பொம்பளை புள்ளியா இருக்கேன்னு நின்று பேசிட்டு இருக்கான், வாங்கி கட்டிக்காக்க. இவங்க தான் இந்த தண்ணியை கண்டுபிடிச்சா மாதிரி. லட்சுமி வா. வயலுக்கு மாடு ஓட்டிட்டு போனவோ எல்லாம் வந்துட்டாலுவோ, இந்த கோமாரிய மட்டும் காணல. எங்க போனாலோ இந்த வயசான காலத்துல அவளை தேடவா முடியுது? ஏண்டி மீனா, மாடு ஓட்டிட்டு வர இவ்வளோ நேரம் ஆகுதா உனக்கு? ஏன் கழுவி, நீ ஓட்டி போயிட்டு வர வேண்டியதானே? இந்த வயசான காலத்துல நான் எங்கிட்டு மாடை ஈத்துன்னு ஓட? அப்போ வாயை மூட்டிட்டு இரு. இப்ப என்னத்த பேசிவிட்டேன்னு இப்ப நீ என்ன வாயா மூடுன்னு சொல்ற? வயசு புள்ள நேரம் அந்த நேரத்துல வீடு வந்து சேர்றது இல்ல. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. முதல்ல உன் மாமங்காரனுக்கு பிடிச்சி உன்னை கட்டி வச்சாதான் சரி வரும். ஏன் கேள்வி, பேசாம நீயே கட்டிக்கோயேன். அடி தொடப்ப கட்ட, ஏன் பேர பிள்ளைய நான் கட்டிக்கோன்னு சொல்ற?
ம், நீ தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த, அதான் நீயே பண்ணிக்கோ. ஏய், உன் வயசு புள்ளையோலாம் போய் பாருடி. எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புள்ள குட்டியோட இருக்காளுவோ. நீ தான் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. அதே தான் கேள்வி நானும் சொல்றேன். உன் வயசு கேள்வியெல்லாம் பாரு, பொட்டுன்னு போய் சேர்ந்துருச்சு. நீ மட்டும் எதுக்கு சுத்திட்டு இருக்கேன்னு கேட்குறேன். எப்பா பாரு டொக்கு டொக்குன்னு இடிச்சிட்டே உக்காந்துருக்க. வழி விடு. எல்லாம் உன் வீட்டில் கொடுக்குற செல்லம் தான். போ கேள்வி. இரு முருகன் கிட்ட சொல்லி முதல்ல உன்னை கட்டி தூக்கிட்டு போக சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு தியா 100th எபிசோட் வரும். நீங்க தியாவுக்கு கொடுக்குற அதே ஆதரவை மணி வாசனைக்கும் கொடுங்க. தேங்க்யூ. அண்ட் மறக்காம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.